Hey guys, welcome back. ஸோ ஓகே, என்னடா பேக்ரவுண்டில் ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து நியூ கண்டென்ட் நியூ வீடியோவாக போடுறேன். ஸோ ஓகேங்களா, ஸோ அதான் ப்ரைட்டாக இருக்கணும் வீடியோ நல்லா அப்படின்னு நினச்சி போடுறதுனால நான் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா அம்மா ஹோட்டல், அம்மா ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். அம்மா ரெஸ்டாரண்ட் போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சாப்பிட்டு ஃபுட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஓகே, திஸ் இஸ் மை வீடியோ அண்ட் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். உண்மையில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. சரி, வடை வச்சுருங்க. வடை வைங்க. வச்சுருங்க. 6 ரூபாயா வடை? சரி, நான் தரேன். ஆமாம், அம்மா வந்து விசிட் பண்ணுறோம். சூப்பர். அவங்க எப்படி நல்லா இருக்கு. அதுதான்டா வெயில். எஸ், அதான்டா வெயில். நல்லாக்கா அப்படிதான் இருக்கும். வடை வச்சா நல்லா வைக்கிறாங்க அவங்களே. ரூபாய்க்கு இதுதான் ஏன் சாப்பிடும். ஏன்னா அது பேர்த்டே டேட்டு கேட்டால் இங்கே போட்டு வந்துருக்கு. ஆமாம், வாங்கினதுலேருந்து இங்கே வந்துட்டுருந்தோம். அவன் கேட்டால் கூட உள்ளே கூட வீடியோ எடுக்க விடுவாங்க. ஏய் காய்ஸ், சீரியஸ்லி அங்கே உள்ள வேலை பார்க்குறாங்க அக்கா எல்லாருமே உண்மையிலே செம டைப்புங்க. உண்மையிலே நம்மளை ஒரு மகன் மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க. உண்மையிலே நல்ல குணம், நல்ல தங்கமானவங்க. ஸோ அது அந்த அன்றைக்கி அவங்கள்ட்ட நல்லாவே நம்மளை பேசணும். ஸோ வீடியோ எடுத்துக்கிறோம் சொன்னால் தாராளமாக எடுப்பா, நல்லா எடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு டீயோட ரேட்டு மட்டுமே 10 ரூபா ஆச்சுங்க. அதோட ஒரு இட்லிலாம் 7 ரூபா கிட்ட ஆச்சு. அதுவும் அந்த 7 ரூபா இட்லியோட பெரிய சைஸ் இருக்காது, சின்ன சைஸாக தான் இருக்கும். நம்ம அங்கே 1 ரூபா இட்லி அம்மா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம். அந்த 1 ரூபா இட்லியே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப பெருசாக இருக்குது. நல்லா வயிறார சாப்பிட்லாங்க. உங்களால் முடிஞ்சால் வயசானவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். பெரிய ஹோட்டல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஹோட்டல்லே போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. கடையில் 7 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய இட்லி கொடுப்பானா? மதியம் கேட்போமா எத்தனை மணிக்கு வரணும்? இங்கேயும் ஜெயிலில் 12 மணிக்கு 1 மணி 2 மணி 2 வரைக்கும் இருக்குமா? ஆமாம், நாம சாப்பிடுவோம். அது ஜெயிலாக இருக்கும், சாம்பார் தானே இருக்கும். 3 ரூபா நான் சாம்பார் வாங்கிக்கிறேன். நான் சாம்பார் வாங்கிட்டாமா சாப்பிடுவேன். ஜெயிலா பெஸ்ட்டு வாங்க போகணும். ஆனால் எவ்வளோ தானே? 3 ரூபா. அது இவங்க படிக்கணும். அந்த மாதிரி என்ன படிக்கிட்டு ஒரு இட்லியோட ப்ரைஸ் 1 ரூபாங்க. நாங்கள் 6 இட்லி வாங்கினோம் 6 ரூபா கொடுத்து. அது போக 2 வடை வாங்கினோம். ஒரு வடை வந்து 3 ரூபா. கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றாங்கன்னு இல்லை, வேலை பார்க்குறவங்களும் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றாங்க. ஐடி பசங்க வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கு காலேஜ் போயிடுவாங்க. சரி, ஓகே கைஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நம்ம அடுத்த லஞ்சில் பார்க்கலாம். எனக்கு வேணாம், சும்மா தான். பாஸ். சரி, ஓகே. பட் நம்ம லஞ்சுக்கு வந்திருக்கோம். லஞ்சுக்கு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம் ப்ளஸ் 2 வடை, அதுக்கப்புறம் தொட்டுக்க கொஞ்சம் ஊறுகாய். ரிசியூம். சாம்பார் சாதம் 5 ரூபா, தயிர் சாதம் 3 ரூபா ப்ளஸ் 2 வடை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தொட்டுக்க ஊறுகாய். செமையாகவே இருந்துச்சு. அப்புறம் எதுக்கிட்ட வெயிட்டிங், வாடா எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வடையை பிச்சு கொஞ்சம் தயிர் சாதத்தில் எடுத்து அப்படியே எடுத்து வாயில் போட்டால் எப்படி இருக்குன்னு நினச்சி அப்படியே கொஞ்சம் வாயில் போட்டாங்க. உண்மையில் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அந்த வடைனால். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி எடுத்து சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன்.
தலை தெரியாது தலைவா. அம்மாவோட நீட்டாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. இப்போல்லாம் நமக்கு முட்டை மட்டும் அடிக்குது. ஸோ ஓகே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம அன்றைக்கி முடித்தோம். பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். இப்போ வந்து நம்ம லஞ்சு சாப்பிட வந்துருக்கோம். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதம். எனக்கு தயிர் சாதம் ஓரளவு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. எனக்கு சாம்பார் சாதம் ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாப்பிட்ட இட்லி மட்டும் லைட்டாக கல் மாதிரி இருந்தது. சாம்பாரும் வடையும் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. உங்கள் ஊரில் எப்படின்னு தெரில, ஆனால் எங்கள் ஊரில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் மட்டும்தான். நைட்டு டின்னர்லாம் கிடையாது. அதாவது நைட்டு அம்மா ஹோட்டல் கிடையாது. சரி ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டாட்டா, பை பை, see you. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.